வெல்கம் டு சென்னை ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் சண்முகவேல். ஒரு 1460 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 2900 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டப்பட்ட ஒரு அழகான வீடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 1.5 வருஷம் ஓல்டு பில்டிங். 2 போர்ஷனில் உங்களுக்கு வீடு கட்டியிருக்காங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். வீடோட அமைப்பு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங், வீடை சுற்றிற இடமும் விட்டுருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்டோரேஜ் ரூமும் இருக்குது. 2 பெட்ரூம், ஹால், கிச்சன் விட்டு அட்டாச்சு பாத்ரூமோட வீடு அமைஞ்சிருக்குங்க கிரவுண்ட் ஃப்ளோரில். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம், ஹால், கிச்சன், ஒரு ஸ்டோரேஜ் ரூம் அண்ட் அட்டாச்சு பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. செகண்ட் ஃப்ளோரில் ஓப்பன் டெரஸ் தான், மொட்டை மாடி தான். ரெண்டல் இன்கமும் வரக்கூடிய வீடு தாங்க இது. இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை குன்றத்தூர் மேத்தா நகரில் தான் இந்த வீடு இருக்குது. இந்த வீடை பார்த்தீங்கன்னா மற்ற டீட்டெயில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோவிலே ரேட்டும் சொல்லியிருக்கேன், அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக நம்ம சேனலில் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை நம்ம சேல் பண்ணியும் தரலாம். வணக்கம் நண்பர்களே, குன்றத்தூர் மேத்தா நகரில் இந்த வீடு இருக்குங்க. 1460 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 2900 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். லேண்ட் வித் பில்டிங் உங்களுக்கு ரெண்டுமே சிஎம்டி அப்ரூவ்டு தாங்க. ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. வீடுகளுக்கு நடுவில் தான் இந்த வீடும் இருக்குது. பல்லாவரம் டு குன்றத்தூர் போகக்கூடிய மெயின் ரோட்டில் இருந்து ஒரு 750 மீட்டர்ஸ்லேயே வரக்கூடிய வீடு தாங்க. 3/4 கிலோமீட்டர் தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா வீடோட ஃப்ரண்ட் எலிவேஷன். அடுத்தது இது மெயின் கேட். உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸில் இந்த மெயின் கேட் அமைச்சிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கேட்டு தாங்க இது. ஒரு 15 அடி லென்த்து வரும். அந்தளவுக்கு நல்ல ஒரு பெரிய கேட்டு தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸில் அமைச்சிருக்காங்க. மெயின் கேட் எடுத்து உள்ளே வந்தோடனே உங்களுக்கு கார் பார்க்கிங், நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங். எக்ஸ்யூவி, யுனோவா அந்த மாதிரி நிப்பாட்டலாம். ஒரு 2 டூ வீலரும் வேணாலும் நிப்பாட்டிக்கலாம். கார் பார்க்கிங்லேயே உங்களுக்கு செப்டி டேங்க் இருக்குது. அந்த மெட்ரோ வாட்டருக்கான சம்பவும் இருக்குது. வீடோட பேக் சைடில் ஈசானி மூலையில் போர்வெல்லும் எடுத்திருக்காங்க. வீடை சுற்றிர உங்களுக்கு இடம் விட்டு தான் கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 அடி வரைக்கும் இடம் விட்டுருக்காங்க. அண்ட் சைடில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி, பேக் சைடில் ஒரு 2 அடி, சைட்லேயும் ஒரு 2 அடி வரைக்கும் உங்களுக்கு இடம் விட்டு தான் கட்டியிருக்காங்க. வீடை சுற்றிர இடமும் விட்டுருக்காங்க. காம்பவுண்ட் வாலும் அமைச்சும் இருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஒரு போர்ஷன் வீடு, 2 பெட்ரூம், ஹால், கிச்சன் உள்ள வீடும் அண்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம், ஹால், கிச்சன் உள்ள வீடும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருக்குது. அடுத்தது கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய 2 பெட்ரூமை பற்றி பார்த்துடலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 phase EB கனெக்ஷனும் இருக்குது. 2 வீடுக்குமே 3 phase EB கனெக்ஷனும் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய வீடுங்க இது. இது உங்களுக்கு கார்பரேட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வரும். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது. மெயின் டோர் எடுத்து உள்ளே வந்தோன்னா லிவிங் கம் டைனிங் ஹால், நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் கம் டைனிங் ஹாலும் அமைஞ்சிருக்குங்க. வெளிச்சத்துக்காக 2 ஜன்னலும் அமைஞ்சிருக்கு. அடுத்தது இது கிச்சன். கிச்சனும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் தான். 10க்கு 10 சைஸ் கிட்ட வரும். கிச்சன்லேயே வெளிச்சத்துக்காக 2 ஜன்னலும் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்லாம் எதுவும் பண்ணலை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காரு. அதோடு சேர்த்து தான் இந்த வீடு வந்து சேல் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூம். நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் தாங்க. மாஸ்டர் பெட்ரூம் அது. உங்களுக்கு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 13க்கு 14 அந்த மாதிரி சைஸஸ் வரும் இந்த பெட்ரூமு. 2 ஜன்னலும் இருக்குது. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சிருக்காங்க. சானிடரைஸ் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியும் இருக்காங்க. கூடவே ஒரு வாஷ் பேஷனும் இருக்குங்க. அடுத்ததாக இது காமனாக இருக்கக்கூடிய பாத்ரூம், இந்தியன் டைப்பில் அமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வாஷ் பேஷனும் இருக்குது. இதுலேயே உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியும் இருக்காங்க. அடுத்தது செகண்ட் பெட்ரூமை பற்றி பார்த்துக்கலாம். இது செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயும் வெளிச்சத்துக்காக 2 ஜன்னலும் இருக்குங்க. இதுவுமே நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12க்கு 12 அப்படின்ற சைஸில் வரும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய 3 பெட்ரூம், ஹால், கிச்சன் உள்ள வீடை பற்றி பார்த்துடலாங்க.
அதை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான படிக்கட்டுக்கு முன்னாடியே ஒரு சேஃப்டி கேட்டும் இருக்குங்க. படிக்கட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெப்டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. கைப்பிடி வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸில் அமைச்சிருக்காங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்டேஜ் திங்ஸ் எதாவது வைக்கிறதா வச்சுக்கலாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம்ங்க. இது மெயின் டோர் வந்து உங்களுக்கு டீ குட் டோர் தான். கீழே இருக்கிறதும் உங்களுக்கு டீ குட் டோர் தான். மேலே இருக்கும் டீ குட் டோர் தான் மெயின் டோரு. மற்ற டோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டோரு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய லிவிங் கம் டைனிங் ஹால். நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் கம் டைனிங் ஹால் வந்து உங்களுக்கு 12க்கு ஒரு 20 அப்படின்ற சைஸஸில் இந்த லிவிங் கம் டைனிங் ஹால் வரும். இந்த போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் கபோர்ட் ஒர்க், மாடுலர் கிச்சன், வுட்டில் டிவி யூனிட்லாம் பண்ணியிருக்காங்க, ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இதோட சேர்த்து தான் இந்த வீடு வந்து சேல்ஸும் பண்ணுறாங்க. அடுத்ததாக இது ஃபஸ்ட்டு பெட்ரூம். நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க, மாஸ்டர் பெட்ரூம் தான். இதுவும் 2 ஜன்னலும் அமைஞ்சிருக்கு. ஷெல்ஃப் கபோர்டு இங்கே ஒன்று இருக்குது. அதேமாதிரி இந்த இடத்துலையும் ஒரு ஷெல்ஃப் கபோர்டு ஒன்று இருக்குது. வாலோட அட்டாச்சாக பண்ணியிருக்காங்க இந்த ஷெல்ஃப் கபோர்டு. வீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.5 வருஷம் தாங்க ஓல்டு. மற்றபடி உங்களுக்கு புதுசாக தான் இருக்குது. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் இது இந்தியன் டைப்பில் அமைச்சிருக்காங்க. கூட ஒரு வாஷ் பேஷனும் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இது செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு ப்ளஸ் டோர் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமையும் வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலும் இருக்குது. கூட ஒரு பால்கனியும் வச்சுருக்காங்க. இது இந்த பெட்ரூமில் வரக்கூடிய ரோட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய பால்கனி. வீடை பொறுத்த வரைக்கும் மெயின் என்ட்ரன்ஸ் வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கு. மெயின் டோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸிங்கில் வச்சுருக்காங்க. அடுத்ததாக கிச்சனை பற்றி பார்த்துக்கலாம். கிச்சன் ஃபுல்லாகவே இதில் மாடுலர் கிச்சன் தான் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் அதிக அளவில் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கும் பண்ணியும் இருக்காங்க. இதுவுமே நல்ல ஒரு பெரிய கிச்சன் தான். கிச்சன் கவுண்டர் டாப் கிரைனட்டில் அமைச்சிருக்காங்க. சிங்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸில் அமைச்சிருக்காங்க. ட்ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ட்ரேஸ் வரைக்கும் இருக்குங்க. இது கிச்சன் பேக் சைடில் வரக்கூடிய ஒரு பால்கனி. இது ஸ்டோரேஜாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சேஃப்டி கிரில்லும் அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக தேர்ட் பெட்ரூமை பற்றி பார்த்துடலாங்க. அடுத்ததாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேசஸ் தான் இது. நீங்கள் ஸ்டோரேஜ் வேணாலும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிஸ்டம் ஏதாவது வச்சு யூஸ் பண்ணுறது இருந்தால் நீங்கள் இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு காமனாக இருக்கக்கூடிய பாத்ரூம்ங்க. வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சிருக்காங்க. இந்த பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு பெட்ரூமில் வந்தும் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியிலே ஒரு வாஷ் பேஷனும் இருக்குது. மிரரும் வச்சுருக்காங்க. இது வந்து தேர்டு பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு ப்ளஸ் டோர் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்லையும் வெளிச்சத்துக்காக 2 ஜன்னலும் அமைச்சிருக்காங்க. இதுவுமே நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தான், மாஸ்டர் பெட்ரூம் தான். இதுலேயும் உங்களுக்கு ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட்டுக்கு வுட்டில் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியும் இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சாகவும் வரலாம் இந்த பாத்ரூமை பொறுத்த வரைக்கும். அண்டு காமனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக செகண்ட் ஃப்ளோர் மொட்டை மாடி பற்றி பார்த்துலாங்க. அடுத்தது இந்த வீடோட விலை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 கோடி ரூபா வரும். 1,50,00,000 வரும். ஸ்லைட்லி நெகோஷியபிள். பேங்க் லோன் தேவைப்பட்டதுனாலும் பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷூ ரேக்ஸு. இதுலேயும் நீங்கள் இன்வெர்ட்ரு வேணுனாலும் இங்கே வச்சுக்கலாம். ஏற்கனவே இன்வெர்ட்ரு வச்சுருக்காங்க. இது செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான படிக்கட்டுங்க. செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறதாலும் இங்கேயும் ஸ்டோரேஜாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டும் அமைஞ்சிருக்குங்க. மாடியில் ஃபுல்லாகவே புள்ளி டைல்ஸ் ஓட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் ஏரியா. இங்கே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். குன்றத்தூர் மேத்தா நகரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. மெயின் ரோட்லேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் தான் வரும்.
நியர்பையில் உங்களுக்கு ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. உங்களுக்கு ஒரு 200 மீட்டர்ஸ்லேயே பஸ் ஸ்டாப்பும் இருக்குது. இந்த வீடை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீடு வந்து காமிச்சிடலாங்க. வாங்க, சைட் வந்து பாருங்கள், உங்களுடைய ட்ரீம் ஹவுசஸை புக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.